Hey guys, welcome to our channel Anjali Prakash Vlogs. Guys, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஹோப் ஃபார் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். மார்னிங் சீக்கிரமே நான் எந்திரிச்சிட்டு இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பசங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னா அப்புறம் குக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா அவங்கள மெயின்டைன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன வேலைங்களும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குக் பண்ணுறதுக்குள்ளே லேட் ஆயிரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சூப்பு வச்சுட்டு சாஃப்டான இட்லின்னு தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த சூப் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோல்டுக்கு காஃப்க்கெல்லாம் செம்ம ரிசல்ட் இருக்கும். ரெசிபி தேவைப்பட்டால் சொல்லுங்கள். டீட்டெயில் வீடியோவாக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். டிஃபனுக்கு என்ன சைடிஷ்டு பண்ணுறது தெரியல அப்படின்ற டைமில் 10 மினிட்ஸில் ஈஸியாக அண்ட் சிம்பிளாக இந்த ரெசிபி பண்ணிடலாம். பிள்ளைங்களும் எந்திரிச்சிட்டாங்க. அவங்கள ஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ரெடி பண்ணியிருக்கிற இந்த சூப்பும் இட்லியும் சேர்த்து பசங்களுக்கு ஊட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இருக்கிற வேலைகளெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கலாம். பசங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. இது ஒரு 11:30க்கு மேலே நான் எடுத்த வீடியோ. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வடை போட்டு காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு மார்னிங்கே நான் எந்திரிச்சிட்டு ஒரு கிளாஸ் பருப்பு ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ அந்த பருப்பை மிக்சியில் போட்டு நான் வடையை தட்டி எடுத்துக்க போகிறேன். மசால் வடை பண்ணுறது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு நம்ம சேனல்லையே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி மசால் வடை நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ வேணும்னா சொல்லுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃப்ரீ டைம் இருந்துச்சு. ஒரு ஹேர் பேக் போடலான்னு சொல்லிட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஹெட் பேக் பண்ணியாச்சு. ஃபேமிலிஸ், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணுற லக்கீஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில் நல்ல ரீச் கொடுத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். ஆஃப்டர்நூன் லன்ச் பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாமே நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். சில்வர் பாத்திரம் வாஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்காக கூட பண்ணி விட்டுடலாம். கோல்கேட் பவுடர் இல்லை பேஸ்ட், இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரங்களை நல்லா தொடச்சி விட்டுட்டு குங்குமம் போட்டு எல்லாமே வச்சுட்டு பூஜா ரூமும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ஈவினிங் போல் விளக்கு ஏற்றிட்டு சாமியும் நம்ம கும்பிட்டாச்சு. நாளைக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ முன்னாடியே நான் பூஜை ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இதை போய் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் முந்தின நாளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.